சரவணா சார் அவருடைய மரணம், நேற்று அவருடைய பிறந்த நாள். இப்படி ஒரு நாளில் அவருடைய மரண செய்தியை மறுநாள் கேட்கும்போது என்ன பேசுறதுனே தெரியல. இந்த சினிமாவில் ஒரு ஐகான் அப்படின்னு சொல்லணும்னா அது அவரை சொல்லலாம். எத்தனையோ இயக்குநர்கள், எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ தொழில்நுட்ப கலைஞர்கள், எத்தனையோ பேருக்கு வேலை கொடுத்து எல்லாருக்கும் ஒரு முதலாளியாக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த முதலாளி. நானும் அவருடைய படத்தை இயக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் பொழுது நான் அவரை பார்த்துருக்கிறேன், அவரோட பேசியிருக்கிறேன், அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். அதாவது டிசிப்ளின். அற்புதமான மனிதர். எல்லா தொழில்நுட்ப கலைஞருடைய மனசுலேயே இடம் பிடிச்ச ஒரு முதலாளி. அதாவது நம்மளை அறியாமலேயே ஒரு முதலாளியை பார்த்தா எழுந்து நிற்கணும்னு ஒரு சிலரை பார்க்கும்போது தோணும். அவர் அங்கேருந்து நடந்து வரும்போது அத்தனை பேர் எழுந்து நிற்போம் அவரை பார்க்கும்போது. அது அவருடைய வேறு கோயில் இது கோயில் அவர் நடந்துக்கிற முறையில் அவர் கொடுக்குற மரியாதை. அவர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர். மிகப்பெரிய இழப்பு, சினிமா உலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு சரவணன் சாருடைய மரணம். இந்த ஸ்தாபனம், இந்த ஏவிஎம் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண், ஒரு பில்லர். அதாவது அதில் இருக்கிற பில்லரில் ஒரு பில்லரே கீழே விழுந்த மாதிரி ஆச்சு. சரவணன் சாருடைய ஆத்மாவுக்கு என்னுடைய சாந்திகளை நான் சொல்கிறேன். இப்படி ஆத்மா இப்படி என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு வரல, வார்த்தைகள் வரல. அவர் குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இறக்கம் இருக்கின்றன. அவருடைய ஆத்மா சாந்தியுடைய நன்மைகளை வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஏவிஎம் நிறுவனத்தில் நான் நிறைய படங்கள் எடுத்திருக்கேன். சரவணன் சார் பற்றி சொல்லணும்னா டிசிப்ளின் என்ற ஒரு விஷயத்தை அவர்கிட்ட கற்றுக்க சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு அதாவது யார் இன்விடேஷன் கொடுத்தாலும் அந்த ஃபங்க்ஷனை கரெக்டாக அட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஆபத்து. இப்போ நீங்கள் அதாவது அவருடைய படம் நான் ராஜா சின்னரோஜா நடிக்கும்போது அந்த ஒரு ஷார்ட்டை முடிச்சுட்டு அப்படி திரும்பி பார்க்கும்போது நின்றுட்டார். கிட்ட வந்துட்டு இந்த ஷார்ட்டை இப்படி நடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அதாவது ஷார்ட்டில் இருக்கிற டிசிப்ளின் கூட சொல்லக்கூடிய ஒரு மாபெரும்
ஏவிஎம் நிறுவனம் 73 வருஷத்தில் 175 படம் எடுத்தாங்க. இந்த ஸ்டுடியோவில் நடிக்காத நடிகர்களே கிடையாது. வைக்கிங் மாலா அறிமுகப்படுத்துகிறாங்க, சிவாஜி அறிமுகப்படுத்துனாங்க, கமலஹாசன் அறிமுகப்படுத்துனாங்க, என்னை அறிமுகப்படுத்துனாங்க, எஸ் ராஜேந்திரன் அறிமுகப்படுத்துனாங்க. இப்படி ஆரம்பித்து இதில் நடிக்காத ரஜினி கமல் இப்படி நடிக்காத நடிகர்களே கிடையாது. மியூசிக் டைரக்டர் எடுத்துட்டிங்கன்னா சுதர்சன் ஆரம்பித்து கேபி மகாதேவன், சந்திரசேகர், இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு இசையமைப்பாளர் எல்லாருமே இதில் வேலை பார்த்துருக்காங்க. டைரக்டரில் வந்து கேஎஸ் கோபாலுக்கு சொந்தமாக ஸ்டுடியோ வச்சுருந்தாலும் அவருக்கு ஜாஸ்தி பண்ணல. ஏபி நாராயண் சொந்த படம் எடுத்தாலும் ஸ்ரீதர் இப்போ தவிர பாக்யராஜா பாக்யராஜ் உட்பட அத்தனை டைரக்டரும் இங்கே வேலை பார்த்துருக்காங்க. டைரக்டர்களும் சரி, நடிகர்களும் சரி, மியூசிக் டைரக்டர் எல்லாரும் வேலை பார்த்து இந்த நிறுவனத்தில் தான் 1967 என்னை எனக்கு சொந்த பேர் பழனிசாமி. இந்த பேரை சிவகுமார்னு மாற்றி வச்சது சரவணன் சார். சரவணன் சார் தான் அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தால் கூட எனக்கு இந்த பேரை வந்து சிவகுமார் சரவணன் சார். அவர் ஞாபகமாக தான் என் மகன் சூர்யாவுக்கு ஒரிஜினல் பேர் சரவணன் தான் வச்சேன். முதல் படத்தில் ஒரு முக்கியமான லவ் சீன் ஒரு 5 அடி வரும். அந்த லவ் சீன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த படத்துலேயே நான் வந்து 3 சீன் 4 சீன் தொப்படா சீன் தான் வர மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த மாணிக்கம் ரெக்கார்டிங் தியேட்டர் பக்கத்தில் நின்று அழுதுட்டு இருந்தேன். அப்போ சரவணன் சார் வந்தார். சாரி சிவகுமார், இந்த கூட நடித்த பொண்ணுக்கு கொடுத்து மேட்ச் ஆகலை, அது கொஞ்சம் சீரியல் மாதிரி தெரிஞ்சு சொல்லிட்டு அப்பச்சி ஒரு சீனை வெட்டிட்டாங்க. 500 சீன் அதான் படத்தை மெயின் சீன் தூக்கிட்டாங்க. அப்போது நான் ஓட்டல் அழுதுட்டு இருக்கும்போது சரவணன் சார் கொடுத்து சீக்கிரமே உங்களுக்கு மிகப்பெரிய வேஷம் கொடுப்போம், நீங்கள் தைரியமாக இருக்கு அப்படின்னாரு. இது நடந்தது 1965. அப்புறம் 68 உயர்ந்த மனிதன் ஒரு படம், ஒரு உத்தர் புஷ்னு பெங்காலி படத்தை பேஸ் பண்ணி அங்கே பண்ணாங்க. கிருஷ்ணமஞ்சி டைரக்ட் பண்ணாங்க. சிவாஜி எனக்கு அப்பா வேஷம் பண்ணார். வாணிஸ்ரீ அது எனக்கு அம்மாவாக இருப்பாங்க. அதாவது சிவாஜி எஸ்டேட் வாட்ச்மேனுடைய பொண்ணை லவ் பண்ணி அவருக்கு தெரியாமல் பிறந்த பையன் நான். படம் பூரா சிவாஜி நடிச்சிருப்பார், நான் சத்தியமூர்த்தின்னு அவர் பையனாக நடிப்பேன். நான் தான் ஒரு பையன், படம் பூரா தெரியாது. ஒரு வேலைக்கார பையனாக நடிச்சிருப்பேன், படம் முடி பூரா தெரியும். தமிழ் சினிமாவில் ஒரு மிகச்சிறந்த படங்கள் ஒரு 100 படம் நடிச்சிங்கன்னா அது ஒரு படம் உயர்ந்த மனிதன். அந்த மாதிரி ஒரு நடிகை வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த தலைமையில் சூர்யாவுக்கு வந்து அயன் பேரர்கள் 2 படம் மாஸ்டர் பீஸ் படங்கள் ரெண்டுமே சூர்யா லைஃப்பில் மறக்க முடியாத 2 படம். அயன் எனக்கு முதல் படத்தில் சம்பளம் சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க. எனக்கு முதல் பட சம்பளம் வந்து 1000 ரூபா. பெரிய நம்பர் சிறு நம்பர் 1 போட்டு 3 செய்வோம். 1000 ரூபா எனக்கு முதல் பட சம்பளம். ஆனால் சூர்யா அந்த படம் பண்ணும்போது நீ என்ன சம்பளம் கேட்கறியோ சம்பளம் தன்னு கேட்ட வந்து அப்படின்னு படம் பண்ணாங்க. சரவணன் சார் வந்து எப்படி நெருக்கமான சொல்ல முடியாது. தில்லோசந்தரும் சரவணன் வந்து ஒரு நட்டைப்பிரிவு மாதிரி. தில்லோசந்தர் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தில்லோசந்தரை பேசாமல் இருக்கவே மாட்டார். வியாழக்கிழமை இங்கே வந்து ராஜேஷ கல்யாணம் பக்கம் அம்மியூர் இருக்குது. அங்கே வந்து இவர் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி இவர் செய்வோம். தில்லோசந்தர் அசைவி சாப்பிடுவார். அவருக்கு வந்து ஈசிஆரில் மாயாஜால் போய் புரியுதார். வியாழக்கிழமை கேரியில் 4 பேர் செஞ்சு எடுத்துகிட்டு போய் 11 மணிக்கு தான் வெயிட் பண்ணுவார். கிலோ சரவணன் சாப்பிட வச்சு சாயங்காலம் வியாழக்கிழமை ஃபுல் டே வந்து தில்லோ கூடயா ஸ்பெண்ட் பண்ணி வருவார். எப்போ தில்லோக்கு இறந்து போனாரோ அப்போவே இவருக்கு சேலை கொஞ்சம் படமாக ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து நம்ப மாட்டேங்க, 2 நாளைக்கு வந்து எனக்கு ஃபோன் பண்ணுவார். நான் அவரும் 1/2 மணி நேரம் பேசுவேன். என்னுடைய ஸ்பீச்சு பூராமல் ராமாயணம் மகாபாரதம் எல்லா ஸ்பீச்சும் வந்து டிவிடி வாங்கி என்ன போட்டு பார்ப்பார். போட்டு பார்த்துட்டு ரொம்ப பிரமாதம் அப்படின்னு. இந்த கடைசி 1 வார இடைவெளியில் மட்டும் எப்படியோ தொடர்பு ஒரு 10 நாள் இடைவெளி அவர் பேசாமல் போயிட்டு கிளம்பி போயிட்டார். அதாவது ஏவிஎம் நிறுவனத்துடைய எக்ஸ்டென்ஷன் மாதிரி, ஏவிஎம் கிட்ட எக்ஸ்டென்ஷன் மாதிரி அவர் தான் இத்தனை வருஷமாக தொடர்ந்து. ரஜினி படம் எடுத்திங்கன்னா சிவாஜி படமாக இருக்கட்டும், முரட்டுக்காளியாக இருக்கட்டும், பூர்த்தி ராஜாவாக இருக்கட்டும், அவர் வச்சே கிட்டத்தட்ட ஒரு 10 படம், எஜமான் படம் 10 படம் வச்சுருக்காங்க. கமலுக்கு தூங்காதே, உயர்ந்த உள்ளம், சகலகலா வந்த படம், மாஸ்டர் தமிழ்நாட்டுடைய
ஹிட்டான படங்கள் படம் ரஜினி கமல் படம் எல்லாமே இங்கே பண்ணிக்காரு. கடைசி சிவாஜி படம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இனிமேல் சொல்ல படம் பண்ண முடியாது. அப்படி அந்த படம் எடுத்து குறைச்சிட்டாரு. 10 நாளைக்கு முன்னாடி கூட அவர் பேசிட்டு ஸ்மூத்தாக கிளம்பிட்டாரு. அதாவது கடைசி காலத்தில் இந்த பாய் போட்டு படுத்து நோய் வந்து பிடித்து பல நாள் படிக்கிறார் அப்படின்னு துன்பப்பட்டு போகிறாரு. அவர் 88 வருஷம் வாழ்ந்திருந்தார். நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தார். மிகப்பெரிய தயாரிப்பாளர் அவர் உருவாகி அவர் மகன் துணை உருவாக்குறார். ஒரு பேச்சுகளும் எல்லாம் பண்ணிட்டு இந்த துறை சம்பந்தப்பட்ட முன்ஷா வாழ்ந்த மனிதர் அந்த மனிதன் கிளம்பி போயிருந்தார். ஆத்மா சாந்தி. எனக்கு தான்டா லெஃப்ட்டு